பிரச்சனை வந்த உடனே கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. அது என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் சேராம சாத்தான் போவாது. தோபித்து 3வது அதிகாரம், அசுமதேயு வீட்டுல உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ரஃபேல் தேவதூதர் சொல்றாரு, கணவனும் மனைவியும் வீட்டுல ஜெபம் பண்ணாதான் அந்த அசுமதேயு அந்த வீட்டை விட்டு ஓடுவான். தோபித்து புத்தகத்துல இருக்கு. ஃபாதர் வரமாட்டேங்கிறாரு. ஃபாதர் எங்க வீட்டுக்கார் ஜெபம் பண்ண கூப்பிட்டா என்னமோ பெரிய அமெரிக்க ஜனாதிபதியோட செக்ரட்டரி மாதிரி காட்டிக்கிறார். ஃபாதர் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவருக்கு என்ன இருக்குதான் நிறைய. அப்ப வீட்டுல பேய் இருக்கதான் செய்யும், பிரச்சனை இருக்கதான் செய்யும், சோதனை இருக்கதான் செய்யும். அதனாலதான் சேர்ந்து ஜெபிக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்தாதான் வல்லமை ஜாஸ்தி. அதுவும் பிள்ளைகள் இருந்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ப்ளீஸ் டேக் திஸ் as one solid wisdom from God. இதுதான் இன்னைக்கு அந்த தியானத்துல 3 நாள் நான் சொன்ன எல்லாத்தையும் கூட மறந்துருங்க. ஆனா இதை மறக்காதீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் தயவு செய்து சேர்ந்து ஜெபிங்க. உங்க கணவன் வரலையா, காலை பிடிச்சி கேளுங்க, தயவு செய்து வா. நீ ஜெபம் பண்ணலனாலும் பரவாயில்ல, கூட உட்காந்து ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, முக்கியமானது. ஃபாதர் அவங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிஸி ஃபாதர். பெரிய அவர் லார்ட் லபக்தாஸ் ஃபாதர். அவர் பயங்கரமான வேலைகள்லாம் இருக்கு ஃபாதர். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவர் குளிப்பாரா குளிக்க மாட்டாரா? ஏமா குளிப்பாரா குளிக்க மாட்டாராமா? அதுக்கு நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு நேரம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தின்னுவாரா தின்ன மாட்டாரா? தின்றாரு இல்லையா? செல்போன் நோண்டிக்கிட்டே சாப்பிட்றாரு ஃபாதர் 1/2 மணி நேரமா. அதற்கு நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு உனக்கு நிச்சயமாய் நேரம் இருக்கிறது. நியூஸ் பார்க்குறாரா பார்க்கறது இல்லையா? டிவி பார்க்குறாரா பார்க்கலையா? அதற்கு நேரம் இருக்கிறது என்றால் உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பர்களிடம் வெட்டி கதை பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா? நேரம் இருக்கிறது என்றால் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு நேரம் நிச்சயமாய் இருக்கிறது இல்லையா? உங்கள் முடிக்கு டையடிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? யங்கா காட்டிப்பதற்கு இருக்கிறது என்றால் உனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கிறது. மேக்கப் செய்வதற்கு நேரம் இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளே, தலையை கொஞ்சம் அயன் பண்ணிக்கலாம். இப்போலாம் தலையை முடி அயன் பண்ணுறாங்க. அயன் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டனிங் இல்லைம்மா, அது ஸ்ட்ரைட்டனிங் இல்லை. 1/2 மணி நேரமாக உட்காந்து செய்வது. ஏன்னா எங்கள் வீட்டில் என் தங்கச்சி பொண்ணை பார்த்தேன் நான். இவ்வளோதான் 8வது படிக்குது. என்ன பண்ணுது? ஹேர் ஸ்ட்ரைட்டனிங். அந்த மிஷின் வாங்கி அந்த முடியை உள்ளே விட்டு 1/2 மணி நேரமாக. இதற்கு உனக்கு நேரம் இருக்கும் என்றால் குடும்பத்தில் ஜெபிப்பதற்கு நேரம் நிச்சயமாக